Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு விருந்து டேஸ் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2-3 விருந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் கலெக்டிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஒரு விருந்துக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கெட் ரெடி வித் மீயா. ஸோ இதில் மட்டும் தான் கெட் ரெடி வித் மீ இருக்கும். மற்றது எல்லாமே வந்து vlogs அண்ட் ஃபோட்டோஸாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் பண்ணிட்டேன். சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது வழக்கமாக போடுறது அதை வந்து போட்டுட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மேக்குடையது. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் வேணும் அப்படின்னா லாக்மே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தான். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பயங்கர க்ளோவாக இருக்கும், ரொம்பவே சட்டிலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கன்சிலர் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 ஃபேஸ்டோட கன்சிலர். ஸோ அதை எடுத்துகிட்டு ஸ்பாட் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே மட்டும் லைட்டாக டாட் மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபிங்கர்ஸாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே என்னுடைய ஸ்கின்னை நல்லாவே டேம்ப்பாக வச்சுருக்கு. ஸோ அது ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகும், நல்ல நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக என்டையர் ஃபேஸ்க்கும் போடாமல் லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு அகைன் ஒரு தின் லேயர் ஆஃப் காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து என்னுடைய என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்பேக்ட்க்கு நான் வந்து மேக்குடைய காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஷேட் வந்து NC40. ஸோ என்டையர் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போட்டு தான் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் போடும்போது லைக் மேக்கப்ன்றது தெரியும் லைட்டாக, பட் அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதை நம்ம போடுற லிப்ஸ்டிக்கையும் பொறுத்து அந்த லுக் வந்து ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப ஓவராகவும் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னுடைய நெக்லையும் வந்து என்னுடைய காம்பேக்ட் பவுடரை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஐப்ரோஸ் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஐப்ரோஸை வந்து நான் ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் உள்ளே வந்து டார்க்காக வந்து கலரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஐப்ரோஸ் நான் வழக்கமாக போடுவேன், அவுட்லைன் பண்ணுறது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அமேசானில் வந்துட்டு வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து போயிட்டு இருக்குது. 50 to 80% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே கிரேட் டீல்ஸில் அவைலபிளாக இருக்குது. 1 lakh + ஸ்டைல்ஸ் இருக்குது. நமக்கு எல்லாமே வந்துட்டு செம கம்மியான ப்ரைஸில், டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு 20% வந்து கேஷ்பேக் இருக்குது. நீங்கள் அமேசானில் உங்களுடைய ஃபஸ்ட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸி ரிட்டர்ன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரீஃபண்ட் பாலிசியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது பிந்தி வச்சுக்கிறேன். பிங்க் கலர் பிந்தி என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து மிலானி காஸ்மெட்டிக்ஸோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதையுமே வந்து என்னுடைய என்டையர் லிப்ஸ்க்கும் போடாமல் ஜஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்னர்ஸில் மட்டும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உள்ள கலர் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக மேக்குடைய லிப்ஸ்டிக் ஆல் ஃபயர்டு அப்படின்ற ஷேட் எடுத்து அதையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்காமல் லைக் டேப் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிரைட்டான பிங்க் கலர். ஸோ இவ்வளோ டார்க்காக வேணான்றதுக்காக லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் மியூட்டட் பிங்க் ஷேட் வந்து கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு அகைன் அதையும் வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நான் வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். இது வந்து 2 ஃபேஸ்டோடைய லிப் இன்ஜெக்ஷன். ஸோ அந்த ஒரு ஷைன் கிடைக்கிறதுக்காக இதை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து லிப் கிளாஸ் மாதிரி லிப் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் லிப்ஸை ப்ளம்ப் ஆக்கி காமிக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளாஸி எஃபெக்டோட கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கும். பட் ரொம்பலாம் வந்து விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து போட்டுக்கிறேன். அகைன் வந்து கன்னத்துக்கு ப்ளஷ் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து லாக்மே 925 ஒரு பிங்க் ஷேட் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய 2 சைட் சீக்ஸ், நோஸ், சின்னில் வந்து நான் எப்போயுமே வழக்கமாக போட்டுப்பேன். ஸோ அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் என்னென்னு தெரியல, அன்றைக்கி லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப போயிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு கிளிப்பிங் ரொம்ப பிரைட்டாகவும் ஒரு கிளிப்பிங் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் எவ்ரிதிங். அண்ட் எனக்குமே இன்னுமே வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக செட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நல்ல குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் இங்கே என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த பிகினிங்கில் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் எனக்குமே அதை எப்படி செட் பண்ணுறது, லைட்டிங் என்ன அப்படின்றது எனக்குமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க தெரியலை. ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டிங் ஒரு இதில் ஹெவியாகவும் ஒரு இதில் ரொம்ப லைட்டாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்குன்றது நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த
ஐம் சாரி சேம் ப்ளஷ்ஷே எடுத்து என்னுடைய ஐ ஷேடோவை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்பர் ஐலைட்ஸ் அண்ட் லோவர் ஐலைட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹரிபரியாக கிளம்புறப்போ இப்போலாம் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஆன் த கோல ஒன்லி ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது மாமா எர்த்துடைய காஜல். இது வந்து கோல் பென்சில் சொல்லுவாங்க இல்லையா, மாமா எர்த்தில் இருக்குது. ஸோ அதை எடுத்து என்னுடைய ஐலைனர் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். லைக் ரொம்ப ஷார்ப்பாக போடாமல் அதை வந்து ஐலைனர் மாதிரி போட்டுட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் இது வந்து ஒரு ஸ்மட்ஜ்டு ஐலைனர் லுக் மாதிரி கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எனக்கு பர்ஃபெக்ட் ஐலைனர் விட இந்த மாதிரி ஸ்மட்ஜ்டு ஐலைனர் லுக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் போட்டுட்டு என்னுடைய ஃபிங்கர் வச்சே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு, ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கண்ணுக்கு ஏதோ அழகாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஹேரையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரண்ட்டில் ஃபுல் பஃப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பின்னாடி போனிடெயில் போட்டு ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹேரையும் வந்து எடுத்து விட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். நாங்கள் வந்து காரில் கிளம்பி போயிட்டோம் விருந்துக்கு. ஸோ மார்னிங்கே போயாச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மூவி போனோம். மூவி போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தோம். ஸோ குஷி மூவிக்கு தான் நாங்கள் அன்றைக்கி வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு லஞ்சையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க பாண்டியன் ஹோட்டலில் இந்த மாதிரி ஸ்டைல் எக்ஸ்போ நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அது, அதில் ஒரு ஃப்ளோரில் வந்து ஸ்டைல் எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயும் அதை அப்படியே வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டைல் எக்ஸ்போவில் போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்களுமே வாங்கிறதுக்கு எதுக்குமே ப்ரிப்பேர்டாக வரல. சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதெல்லாம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதோட ஃபர்ஸ்ட் விருந்து வந்து முடிஞ்சுது மதுரையில். ஸோ செகண்ட் விருந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ் இல்லை 4 டேஸ் கிட்ட வந்து ஸ்டே பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய இடம் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே நிறைய மால்ஸ் இருக்குல்ல, 2-3 மால்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். அதில் ஒரு நாள் வந்து ப்ரூஃபீல்ட்ஸில் இருக்க இந்த ஸ்னோ வேர்ல்டு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து போயிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மாலில் இது இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் சும்மா போனோம், அப்படியே வந்துட்டு இது இருந்ததுனால அப்படியே உள்ளே வந்து போயிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே அவங்க ஃபோட்டோஸுமே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு தேவை அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். 10 ஃபோட்டோஸ்க்கு என்னமோ கேட்டாங்க அமௌண்ட், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதை மட்டும் நமக்கு சாஃப்ட் காப்பியாக நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு டாக்குமெண்ட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதில் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான், அவங்க எடுத்து கொடுத்தது தான். ஸோ இதை வந்து 1 டே முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு டே பார்த்திங்க அப்படின்னா சிவன் ஸ்டாச்சு இருக்குல்ல, பெரிய சிவன் ஸ்டாச்சு ஆதியோகி, அங்கே வந்து போயிருந்தோம் 1 டே. ஸோ அதெல்லாம் எடுத்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸும் வந்து இதிலே உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அங்கே வந்து வீடியோலாம் பெருசாக நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் நாங்கள் அப்படியே வந்து ரோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அங்கே இருந்த கோயம்புத்தூரில் இருந்த என்டையர் டேஸுமே. ஸோ அது வந்து செகண்ட் விருந்து எங்களுக்கு. ஸோ தேர்ட் விருந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் எங்கள் சித்தி வீட்டில் தான். ஸோ அங்கே போயிட்டு அகெயின் மார்னிங் இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் அங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க அந்த விருந்துக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னுடைய தங்கச்சி காவியை வந்து நிறைய டீட்டெயில்டாக விலாக் வந்து போட்டிருந்தா, காவியா விலாக்ஸ் அப்படின்னு. நீங்கள் வேணால் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். என் ஃபோனில் இந்த கிளிப்பிங்ஸ் வச்சு கொஞ்சம் நான் வந்து கலெக்ட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் அவள் நிறையவே எடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தா. நீங்கள் அதை கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த விருந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லஞ்ச் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அங்கே லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு மூவி போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ மூவி வந்து தூத்துக்குடியில் இருக்க பாலகிருஷ்ணா தேட்டரில் ஜிகிர்தண்டா XXX வந்து போயிருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டிமார்ட் போயிருந்தோம் ஷாப்பிங்க்கு. டிமார்ட் ஷாப்பிங்கும் முடிச்சதுக்கப்புறமேட்டு பெல் ரெஸ்டாரண்ட் தூத்துக்குடியில் சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து தேட்டரில் அங்கே வெயிட்டிங் டைமில் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இப்படி தான் எங்களுடைய டேஸ் வந்து போச்சு. அண்ட் ரொம்ப டீட்டெயிலெலாம் என்னால் விலாக் வந்து பண்ண முடியலை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் இனிமேல் வந்து ரொம்ப எவ்ரி டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.